எவ்வளவு சேல் ஆகி இருக்கு? அட அக்கா, நிறைய சேல் ஆகி இருக்கு. என்றதுக்கு கூட நேரம் கிடைக்கல. நான் என்னட்டுமா? என்னவா? இல்ல இல்ல இல்ல, இப்ப வேண்டாம். இல்லனா எல்லாருக்கும் சந்தேகம் வந்துரும். அப்புறமா பண்ணலாம். ஆனா கேளு, நாங்க ஏதாவது உனக்கு கொஞ்சம் உதவி பண்ணவா? சரிங்க அக்கா, இருங்க, நான் ஏதாவது ரெடி பண்றேன். Ladies, can you help me? There's a long queue waiting there. எனக்கு உங்களோட அந்த கொஞ்சம் உதவி வேணும் அக்கா. கொஞ்சமா லேட்ல குடுப்பீங்களா? அம்மா, பாவம், அவ தனியா மாட்டிக்கிட்டா. அவளால எல்லாத்தையும் சமாளிக்க முடியல. அதான் உதவி கேக்குறா. நாம உதவி பண்ணலாமா? Yes, please. வா போலாம். Thank you so much. நாங்க உன் முகத்தை கூட சரியா பார்க்க முடியல. ஏன் இப்படி முகத்தை மூடி வச்சிருக்க? Jump. என்ன சொன்னா? பெரியம்மா ஜெர்ம்னு சொல்றாங்கல்ல, அதான் கிருமிங்க. வெளிநாட்டுக்காரங்க இல்லையா, அதான் கொஞ்சம் சென்சிட்டிவா இருப்பாங்க. கிருமிகள்னா அவங்களுக்கு பயம், அதான் மாஸ்க் போட்டிருக்கா. Correct. இருந்தாலும் ஜின்னி, உங்க முகம் தெரிஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். நாங்க உங்களை தான் பார்க்க வந்தோம், ஆனா பார்க்க முடியல. பாதி முகத்தை தான் பார்க்க முடிஞ்சது. நான் என் முகத்தை அப்புறமா காட்டுறேன். அப்புறமா எப்ப? இப்பதான் நாங்க சாப்பிட்டு முடிச்சிட்டோமே. இப்ப காட்டலனா எப்ப காட்டுவீங்க? நாங்க இப்ப கிளம்ப போறோமே. காட்டுறேன், நீங்க கவலைப்படாதீங்க. நான் கண்டிப்பா அப்புறமா உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு பாயாசம், பீடா, அப்புறம் எல்லா இனிப்புகளும் எப்படி இருந்தது? ரொம்ப அருமை, ரொம்பவே அருமை. இந்த பீடா ரொம்ப நல்லா வந்திருக்கு. அப்புறம் விற்பனையும் ரொம்ப நல்லா நடக்குது போல. எல்லாம் உங்களோட ஆசீர்வாதம் தான். அதனாலதான் வேலை நல்லபடியா நடக்குது. Thank you. அட, இன்னும் கடைகள் இருக்குல்ல, அங்க போய் பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் புதுசா சாப்பிடலாம். சரி வா. அட, நீ என்ன நாள் பூரா இங்கேயே தான் இருப்பியா? வீட்டுக்கு போற எண்ணம் இருக்கா இல்லையா? இல்ல நாங்க இன்னும் கொஞ்சம் கடைகளை சுத்தி பார்க்கவா? சின்னத்தை, இனி இன்னும் எவ்வளவு சுத்துறது? நாங்க சுத்துனது போதும். சின்னத்துல நாங்க இங்கே நிக்கிறோம். இவ பேசுறது கேட்க ரொம்ப ஜாலியா இருக்கு. அவளுக்கு உதவியாவும் இருக்கும். அப்புறம் நீங்க உங்க அன்பை காட்டும் போது நாங்களும் காட்டணும்ல. அண்ணி, வாங்க சுத்தி பார்க்கலாம். இவங்க நம்ம கூட இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இங்கேயே இருக்கட்டும், விடுங்க. போலாமா அம்மா? நான் உங்களை பானிபூரி கடைக்கு கூட்டிட்டு போறேன். சரி, சீக்கிரம் வா. அப்பாடா சாமி, எனக்கு மனசு பதறுது. ஏன் உனக்கு மட்டுமா மனசு பதறது? எனக்கும் பதறிட்டு தான் இருந்துச்சு. தெரியல, தினமும் எந்தெந்த பிரச்சனையில என்ன மாட்டி விட்டுறாங்களோ. என்ன வேணா சொல்லுங்கம்மா, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதோட இங்க இவளை யாருமே கண்டுபிடிக்கல. அப்புறம் கடையில எவ்வளோ கூட்டம், எவ்வளோ ஜனங்க இருந்தாங்க. இதெல்லாம் விடு, முதல்ல எவ்வளவு வருமானம்னு சொல்லு. அம்மா இன்னும் பணத்தை எண்ணல. எல்லா பணமும் பர்ஸ்ல தான் இருக்கு. வாங்க எண்ணிடலாம். சீக்கிரம் நட, முதல்ல எண்ணு. அம்மா பணத்தை எண்ணலாமா? எண்ணலாம். நல்ல வருமானம் வந்திருக்கு போல. ஆஹா, இதுல நிறைய பணம் இருக்கு. இவ்வளவு பணமா? அம்மா, நான் ஒரு வேலை பண்றேன். இந்த பணம் எவ்வளவோ அதை உங்ககிட்டயே கொடுத்துடுறேன். இல்லப்பா, இல்ல. அடுத்தவங்க பணத்துக்கு நான் பொறுப்பு ஏத்துக்க மாட்டேன். அட, எனக்கு வயசாயிருச்சு. இன்னும் எத்தனை நாளுக்கு இருப்பேன்னு தெரியல. என்னால முடியாது. அம்மா, நீங்க ஏன் எப்பவும் எங்க கிட்ட இப்படி பண்றீங்க? நீங்க உங்களை விட்டு தூரமாக்கிடுறீங்க. நான் உங்க பெத்த பொண்ணா இருந்திருந்தா அப்பவும் நீங்க இப்படிதான் பண்ணுவீங்களா?
ஆரம்பிச்சிட்டியா நீ? இதுக்கு நீ உதாரணம் காட்டணும்னா முதல்ல என்ன எடுக்கிறத நிறுத்து. திரும்பவும் இப்படி செஞ்ச அப்புறம் நான் உன் முகத்திலேயே முறிக்க மாட்டேன். பெரியம்மா அம்மா ஒரு தடவை கேளுங்கம்மா. பெரியக்கா, இது அம்மா ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க? அப்புறமா சொல்றேன். விஷயம் வேற ஏதோ இருக்கு. எனக்கு தெரியும். தெரியும்ல? அப்போ இந்த விஷயத்தை உன் மனசுக்குள்ளேயே வச்சுக்கோ. எதுவும் சொல்ல தேவையில்லை. அடஹா, நானும் ரொம்ப நாளா தெரிஞ்சுக்க நினைச்சேன். ஆனா யாரு எனக்கு சரியா சொல்லல. தெரியுமா ஆனா பெரியம்மாவுக்கு ஒரு பொண்ணு இருக்கா. அவ ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அப்போதிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பெரியம்மா அவ முகத்தையே பார்க்கல. என்ன தெரியுமா? இந்த வீட்ல எல்லாரும் அவளை வெறுக்கிறாங்க. பெரியம்மா தான் அதிகமா வெறுக்கிறாங்க. அதுக்கு அப்புறத்துல இருந்து தான் நம்ம வீட்ல ரூல்ஸ் எல்லாம் வரிசை கட்டி நிக்க ஆரம்பிச்சுது. தெரியுமா, நான் இந்த வீட்டுக்கு புதுசா கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன். ருங்கி, நம்ம நாத்தனாரோடைய பேரு ருங்கி. எல்லாம் ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் அவ யாரை காதலிச்சாலோ அவன் கூட ஓடி போயிட்டா. இன்னைக்கும் எனக்கு அது ஞாபகம் இருக்கு. முழு வீடும் அதிர்ந்து போயிடுச்சு. அப்போதிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அம்மா இந்த வீட்ல யாரையும் தன்னோட சொந்த பொண்ணோட பேரை கூட சொல்ல விட மாட்டாங்க. அக்கா, பெரியம்மா அவங்க பொண்ணு எவ்வளோ நேசிச்சாங்கன்னு நீங்க எனக்கு சொல்லியிருக்கீங்க. அம்மாவோட கண்ணின் மணியா இருந்தா ருங்கி. அதனாலதான் இவ்வளவு பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டதுனால. பெரியக்கா, இப்போ அவ எங்க இருக்கா? அவ எங்க இருக்கான்னு தெரியாது. அவளை பத்தி எதுவும் தெரியாது. இந்த வீட்ல அவளை பத்தி பேச யாருக்கும் அனுமதி இல்ல. அதனாலதான் யாரும் பேசுறது இல்ல. அட, எப்படி பேசாம இருக்க முடியும்? பாருங்க, ஒரு நாள் நான் கண்டிப்பா அவளை பத்தி கண்டுபிடிச்சே தீருவேன். நான் உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். தவறுதலா கூட அப்படி எந்த வேலையும் செஞ்சிடாது. ஏன்னா உன்னோட இந்த பேச்சு இந்த வீட்ல யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. அம்மாவும் உதவி பண்ண மாட்டாங்க. நீ முடியாததை கூட முடிய வைக்கிறவளா இருக்கலாம். ஆனா இந்த விஷயத்துல மட்டும் தலையிடவே செய்யாத. புரிஞ்சதா? பெரியக்கா, முதல்ல அம்மா இன்னும் தன் பொண்ணை நேசிக்கிறாங்களா இல்லையான்னு என்னை புரிஞ்சுக்க விடுங்க. நீங்க சொன்ன மாதிரி அவங்க கண்ணின் மணியா இருந்தா கண்டிப்பா அம்மாவோட மனசுலயும் அவளுக்காக ஏதோ ஒரு இடம் இருக்கத்தான் செய்யும். அன்போட சேர்ந்து கொஞ்சம் ஆதங்கமும் இருக்கும். என்னமோ அம்மா தன் பொண்ணை பார்க்க விரும்புறாங்களோ என்னவோ. ஆனா இல்ல, நான் இத பத்தி கண்டுபிடிச்சே ஆகணும். இப்ப கண்டுபிடிச்சு என்ன பண்ண போற? அப்ப நீ அவளை கண்டுபிடிக்க போறியா? பாரு அக்கா, தேவைப்பட்டா கண்டிப்பா தேடி கண்டுபிடிப்பேன். அவ இந்த காலத்து பொண்ணு. இது அவளோட அம்மா வீடு. அப்புறம் அவ மனசும் வலிக்கலாம்ல. தன் அம்மாவுக்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்காளோ என்னவோ. அவளோட அம்மா, சித்தப்பா, அண்ணா, அத்தை எல்லாரும் இந்த வீட்ல தானே இருக்காங்க. அப்ப நான் ஏன் அவளை தேடக்கூடாது? அவ மேல நமக்கு எந்த ஒரு பொறுப்பும் இல்லையா? அவளும் இந்த வீட்டு பொண்ணு தானே அக்கா. ஒருவேளை அவ மாமியார் வீட்ல ரொம்ப சந்தோஷமா கூட இருக்கலாம். நல்ல விஷயம்தான். ஆனா அக்கா, அவளுக்கு ஏதாவது கஷ்டம் வந்துச்சுன்னா அப்ப அவளால யார்கிட்டயும் சொல்ல முடியாதுலக்கா. இந்த ஒரு தப்புக்கான தண்டனைய அவ வாழ்நாள் முழுக்க அனுபவிக்கணுமா? தப்பு. இத அவகிட்ட சொல்லி நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். இப்போ இவ ஏதாவது பண்ணானா பாரு, வீட்ல இருக்கிற எல்லாரும் என்னதான் சந்தேகப்படுவாங்க. இந்த வீட்ல என்னை தவிர வேற யாருக்கும் இந்த விஷயம் தெரியாது. இவளுக்கு புரிய வைங்க. தேடாதம்மா, தேடாது. பயப்பட ஒண்ணும் இல்ல. அப்புறம் அக்கா, இன்னைக்கு வர எந்த ஆபத்துலயாவது நான் உங்களை முன்னாடி தள்ளி விட்டுருக்கேன். நான் என்ன, எப்பெல்லாம் ஏதாவது ஆபத்து வருதோ அப்ப நான் தனியா தானே அதை சமாளிச்சிருக்கேன். இப்ப இன்னைக்கு நடந்ததையே எடுத்துக்கோங்க. நான் உங்களை கடையில நிக்க சொன்னேனா இல்ல உட்கார சொன்னேனா? இல்ல, நான் தனியாவே சமாளிச்சேன். நீங்க கவலைப்படாதீங்க அக்கா, நான் அப்படி எதுவும் பண்ண மாட்டேன். அதனால உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது. என்னாச்சு? இவ்வளவு நேரம் அரட்டை அடிச்சிட்டு இருந்தீங்களா என்ன? எப்ப பார்த்தாலும் இங்கே தான் இருக்கிறீங்க. வீட்டுல இருக்கிறவங்க கண்டதையும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க.
பணம் எண்ணி முடிச்சாச்சுன்னா கிளம்புங்க. அட போறேம்மா போறேன். நாள் முழுக்க இவ்ளோ கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு வந்தேன். ஆனா உங்க மனசுல கொஞ்சம் கூட இரக்கமே இல்ல. எவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவுல நான் இன்னைக்கு எவ்வளவு ரிஸ்க் எடுத்தேன். ரியா வீட்ல இருந்து துணி மாத்திட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்தப்போ அம்மாக்கு உடம்பு சரியில்லை அது இதுன்னு எனக்கு 1000 பொய் சொல்ல வேண்டியதா போச்சு. அப்புறம் உங்க சின்ன பையன் அவரும் என்கிட்ட கேட்டாரே, அம்மாவுக்கு அவ்வளவு உடம்பு சரியில்லைன்னா அம்மா வீட்டுக்கு போகும்போது அவகிட்ட ஏன் சொல்லலன்னு. கிளம்பும் போது சொல்லியிருந்தா நான் உன்னை கூட்டிட்டு வந்திருப்பேனே. இவ்வளவு ராத்திரியில ஏன் தனியா வந்த? அவங்க கிட்டயும் நான் நிறைய பொய் சொல்ல வேண்டியதா போச்சு. அப்புறம் எனக்கு தெரியும் நாளைக்கு அவர் கண்டிப்பா அம்மா கிட்ட பேசுவாரு. சரி, நான் அம்மாவுக்கு எல்லாத்தையும் புரிய வச்சுட்டேன்ல. ஆனா எங்க அம்மாவும் பொய் சொல்ல தெரியாதவங்க. எந்த அம்மாவாலையும் பொய் சொல்ல முடியாது. உன்ன மாதிரி ஒரு பொண்ணு இருந்தா அவங்க பொய் கடை திறந்துதான் உட்காரணும். முதல்ல பொய் கடையவும் அம்மா அங்க நடத்திட்டு இருந்தாங்க, இப்போ இங்க நாங்க நடத்திட்டு இருக்கோம். நான் என்ன கெடுதல் மட்டுமா பண்றேன்? சரி, நீங்க ஒரு விஷயம் சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க இவ்ளோ சந்தோஷமா இருந்தீங்களே, அதுக்கு எந்த முக்கியத்துவமும் இல்லையா? இன்னைக்கு இவ்ளோ நேர்மையா பணம் சம்பாதிச்சோமே, அதுக்கு எந்த முக்கியத்துவமும் இல்லையா அம்மா? நீங்களும் எல்லாரையும் போல என்கிட்ட இருக்கிற குறைய தான் பாக்குறீங்க. போதும் போதும், நிறுத்தி போ. எனக்கு ரொம்ப சோர்வா இருக்கு. நான் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்க விரும்புறேன். இதுதான் உங்களுக்கான அந்த பணமா இருந்தா சரி, கிளம்புங்க இங்க இருந்து. ஆமா, இப்பதான் என்றோம். அக்கா என்னங்க? என்னைக்க எவ்வளவு இருக்குன்னு தெரியுமா? 17,000 இருக்கு. 17,000. என்ன சொல்றீங்க? 17,000 ரூபாயா? அடேங்கப்பா. கத்தி கத்தி எல்லாருக்கும் சொல்லு. தேவைப்பட்டா மைக் எடுத்துட்டு வந்து தெருவுல இருக்கிறவங்களுக்கும் சொல்லிடு. லூசு பொண்ணு. இல்ல இந்த விஷயத்த சொல்லவே முடியாதுல்ல. இவ்ளோ பெரிய பண விஷயத்த வெளியே சொல்லிட முடியுமா என்ன? ஆனா காசு மலை மாதிரி குவிஞ்சு கிடக்கு. நான் எப்படி எண்ணுவேன்? ஆமாக்கா, இன்னும் என்னங்க? நான் பாதியை எண்ணி முடிச்சிட்டேன். இங்க ஒரு 10,000, அப்புறம் அங்க ஒரு 17,000 ஆக 27,000 ஆச்சு. என்கிட்டயும் 5,000. நான் இதை எண்ணி முடிச்சிட்டேன். ஆனா ஒரு தடவை எண்றதுல தப்பு நடக்க வாய்ப்பு இருக்கு. அப்புறம் இது என்னென்ன சொன்ன? 27 தானே? ஒரு நிமிஷம். 28, 29, 30, 30 தானே? 30, 31 வரும்ல? 31 இது ஆயிடுச்சு. இதுல 32,000 ரூபாய். அப்புறம் இந்த சில்லறையும் இருந்துச்சு. இத கொஞ்சம் பாரு. என்கிட்ட இந்த 2,000 இருக்கு. அப்போ இதையும் சேர்த்தா 34,000 ஆயிடுச்சு. 34,000. பாரு, உன்கிட்ட எவ்வளவு ஆச்சு? 7, 8, 9, 3,900 ரூபாய். உன்கிட்ட எவ்வளவு இருக்கு? அக்கா, என்கிட்ட ஒரு 3,500 ரூபாய் இருக்கு. அப்போ மொத்தம் சேர்த்து 41,400 ரூபாய். ஓமா, அது அம்மா ஒரு வேலை பண்றேன். இந்த 41,400 ரூபாயை நீங்களே உங்ககிட்ட வச்சுக்கோங்க. சரி, ஆனா ஒரு நிபந்தனை. நீ தினமும் என்கிட்ட கேட்க கூடாது. இல்லம்மா. சரி, இப்போ எங்கேயாவது வெளியே சுத்தி பார்க்க போகணும்னு தோணினாலோ இல்ல வெளியே ஏதாவது சாப்பிடணும்னு தோணினாலோ அதுல இருந்து கொஞ்சம் கொடுங்க. அதுலயே நாங்க சமாளிச்சுப்போம். அண்ணே, என்ன நடக்குது? எல்லாரும் என்ன பண்றீங்க? அப்புறம் பாரு, நீ இப்படி படுத்திருக்க, எப்படி எழுந்திருப்ப? காசு. அட என்ன டாக்கூர் அண்ணி, அவ அம்மா வீட்டுக்கு போனால அங்க இருந்து அவ உண்டியல உடைச்சு கொஞ்சம் பணம் எடுத்துட்டு வந்திருக்கா. இங்க வந்து உட்காந்துக்கிட்டா. அப்புறம் அந்த பணத்துக்கு என்னை பொறுப்பெடுத்துக்க சொல்றா. அப்படியா? எவ்வளவு பணம் இருக்கு? ஆனா உங்க அம்மாவுக்கு தான் உடம்பு சரியில்லையே. அப்புறம் உண்டியலை உடைச்சு பணம் எடுத்துட்டு வர ஏது நேரம்? இல்ல அத்தை, அது நான் அம்மா பக்கத்திலேயே உட்காந்துட்டு இருந்தேன். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதான் படுத்திருந்தாங்க. அப்போ திடீர்னு என் கண்ணு முன்னாடி உண்டியல் இருந்துச்சு.
என்கிட்ட 2 உண்டியல் இருக்கிறதையே நான் மறந்துட்டேன். அப்புறம் அம்மா தான் ஞாபகப்படுத்தினாங்க. அம்மா தான் சொன்னாங்க என்கிட்ட 2 உண்டியல் இருக்குன்னு. அப்புறம் உண்டியல் நிறைஞ்சதும் அந்த பணத்தை என் கூட இங்கே திருப்பி எடுத்துட்டு வந்துட்டேன். அம்மா தான் சொன்னாங்க இப்ப அந்த பணத்துல என் மாமியார் வீட்டுக்காரங்களுக்கு தான் உரிமைன்னு. அதான் நான் இங்க கொண்டு வந்துட்டேன். சரி பரவாயில்ல, உங்க அம்மாவாவது புத்திசாலியா இருக்காங்க. உங்க அம்மா கிட்ட இருந்து கத்துக்கோ. ஏன் அத்து, நான் எல்லா பணத்தையும் என் கூடவே இங்க எடுத்துட்டு வந்துட்டேன்ல. படத்தை எண்ணுனியா? ஹா அத்தை, எண்ணி முடிச்சிட்டோம். இது எவ்வளோ ஆச்சு? 2000 3000 ரூபாய் ஆகி இருக்குமா? பணத்தை பார்த்தா கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி தான் தோணுது. கட்டு கட்டா அடுக்கி வச்சிருக்காங்க. ஹரி ஹரி, அட நீங்க 3000 பத்தி பேசுறீங்க இல்லையா? எங்களுது 30 100 3800 டாக்கூர் அண்ணி. ஹரி ஹரி, 3800? நல்லது. இப்ப இந்த பணத்தை வச்சு நீ என்ன பண்ண போற? அது என்னன்னா, பொம்பளைங்க கையில பணம் இருக்கிறது அவ்வளோ நல்லது இல்லைல்ல. இதுக்கு நீ இந்த பணத்தை யார்கிட்டயாவது கொடுத்து வச்சிருக்கிறது நல்லது. ஆமா அத்தை, நான் இந்த பணத்தை அம்மா கிட்ட கொடுத்துட்டேன். அம்மா பத்திரமா வச்சிருப்பாங்க. இந்த பணத்தை வச்சு நீ என்ன பண்ண போறேன்னு நீ சொல்லலையே. நிறைய பணம் இல்லையா அத்தை? 3800 ரூபாய் தானே இருக்கு. அதை வச்சு நான் என்ன பண்ணுவேன்? உங்களுக்கு ஏதாவது சாப்பிடணும்னு தோணினா இதுல இருந்து வாங்கி கொடுப்பேன். பாரு, எனக்கு சோறு மேல எந்த பேராசையும் இல்ல. நான் உங்க முன்னாடி கையேந்தி பிச்சை கேட்டு நிக்கவும் இல்லை. என்ன இதுல இழுக்க தேவையில்லை. இப்போ நீ உன் பணத்தை மாமியார் கிட்ட கொடுக்கறேன்னா அது தெளிவான விஷயம் தானே. நீ எல்லாமே உனக்காகத்தானே செலவு பண்ணுவ, வேற என்ன? அர்ஜுன், அம்மா எல்லாரும் இங்கேயா இருக்கீங்க? அம்மா இன்னைக்கு சாப்பாடு கிடைக்குமா கிடைக்காதா? அம்மா ராத்திரி ஆயிடுச்சு, நீங்க இங்க பேசிட்டு இருக்கீங்க. நான் நாளைக்கு ஆபீஸ் போகணும். சாப்பிட்டு தூங்கினாதான் நான் போக முடியும். அப்புறம் ஆனா உங்க கையில எப்படி இந்த சாயம் பட்டிருக்கு? என்ன இது? நீ அம்மா வீட்டுக்கு போனியா இல்ல ஹோலி விளையாட போனியா? எங்க இருந்து இந்த சாயத்தை பூசிட்டு வந்திருக்கு? பாரு அர்ஜுன், இவ அம்மாக்கு உடம்பு சரியில்லை. இருந்தாலும் என்ன பண்றான்னு தெரியல. சில சமயம் சாயம் பூசுறா, சில சமயம் உண்டியல் உடைக்கிறா. இதுல என்ன தப்பு? அட, இவ அவ அம்மா வீட்டுக்கு போய் உண்டியலை உடைச்சு மொத்தம் 3800 ரூபாய் எடுத்துட்டு வந்திருக்கா. அஹானா, உன் கையில இந்த சாயம் எப்படி பட்டுச்சுன்னு நீ சொல்லலையே. இது மேக்கப் சாயத்தை நான் தொடச்சு சுத்தம் பண்ணிட்டேன். ஆனா இந்த கையில இருக்கிற சாயம் எப்படி போகாம இருக்குன்னு தெரியல. அது சும்மா பட்டிருக்கும், நான் கவனிக்கல. செவுத்துல இருந்த சாயம் பட்டிருக்கும், தெரியல. உங்க கையில பட்டிருக்கிற சாயம் இருக்குல்ல, அங்க ஃபுட் ஃபெஸ்டிவல்ல பாயாசம் வித்துட்டு இருந்த ஒரு வெளிநாட்டு மேடமுக்கும் இதே சாயம் தான் இருந்துச்சு. உனக்கு அவங்கள தெரியுமா? என்ன என்ன சொல்றீங்க நீங்க? எந்த வெளிநாட்டு மேடம்? நான் அங்க வரலையே, எனக்கு எதுவும் தெரியாதே. நீங்க என்ன பேசுறீங்க? அட, அந்த வெளிநாட்டு மேடமுக்கும் அஹானாக்கும் என்ன சம்பந்தம்? இல்ல இல்ல, அஹானா அங்க இல்லையே. அவ அம்மா வீட்டுக்கு போயிருந்தா, அப்புறம் அங்க அவ வேலையும் முடிஞ்சிருச்சுல்ல. அப்புறம் அந்த வெளிநாட்டு மேடமும் எப்போவோ தன் கடையை மூடிட்டு கிளம்பிட்டாங்க. ஆனா உனக்கு அந்த வெளிநாட்டு மேடம் பத்தி? அக்கா என்ன சொல்றீங்க? எந்த வெளிநாட்டு மேடம்? எப்படிப்பட்ட வெளிநாட்டு மேடம்? எனக்கு யாரையும் தெரியாது, யாரையும் பார்க்கல. என்ன சொல்றீங்க நீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. அவருக்கு எப்படி தெரியும்? இவ அங்க இல்லையே. எவ்வளோ ருசியான சாப்பாடு வித்துட்டு இருந்தா அவ. நான் இன்னைக்கு வரைக்கும் அப்படி ஒரு சுவையை ருசிச்சதே இல்லை, நிஜமா. கடவுள் அவளுக்கு நீண்ட ஆயுளை கொடுக்கட்டும். என்ன சாப்பாடு சமைச்சிருந்தா அவ. அட, அவ கடைக்கு முன்னாடி அவ்வளோ கூட்டம். எவ்வளோ கூட்டம்னா கால் வைக்க கூட இடம் இல்லை. அவ கடைக்கு முன்னாடி பெரிய வரிசை நின்னுகிட்டு இருந்துச்சு. வருமானமும் குறையாம வந்திருக்கும். அட, உணவு திருவிழாக்காரங்க அவளுக்கு பரிசு கொடுக்க போறாங்கன்னு கூட நான் கேள்விப்பட்டேன்.
அப்படியா? அப்படியா என்ன? பாக்குறேன் அந்த மேடம் நாளைக்கும் வருவாங்களா இல்லையான்னு. ரொம்ப அருமையானவங்க. வயசுல சின்னவளா இருந்தாலும் சாப்பாடு ரொம்ப ருசியா சமைச்சிருந்தா. ஒரு வெளிநாட்டுக்காரியா இருந்துட்டு நம்ம ஊரு சாப்பாட்டை எவ்வளவு ருசியா சமைச்சிருந்தா அவ. அட, நீங்க நம்ம ஊர் பையன் ஒருத்தனை கல்யாணம் பண்ணியிருக்கான், அதனாலதான் இவ்வளோ நல்லா சமைக்க கத்துக்கிட்டான். அது மட்டும் இல்லாம எவ்வளோ அழகா தமிழும் பெங்காலியும் பேசுறான். நிஜமா எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இல்லையா? அப்படியா? அவளை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? ஆமா, பிடிச்சிருக்கு. அதுக்கு ஏன் இப்படி பல்ல இழிச்சிட்டு பேசுற நீ? அவ உன்னோட சொந்த தங்கச்சி மாதிரி பேசுற. அத்தை, நான் சும்மா தான் கேட்டேன். நீங்க தான் எல்லா விஷயத்துக்கும் சும்மா என்ன ஏதாவது தப்பு தப்பா சொல்லிட்டே இருக்கீங்க. இது மட்டும் தான் நான் கேட்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு டுக்கூன் கொழுந்தனார் தயவால நாங்க சாப்பிட்டது எல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் பாயாசம் அவ்வளோ அருமையா இருந்துச்சு. நான் அப்படி ஒரு பாயாசத்தை சாப்பிட்டதே இல்ல. இன்னைக்கு நாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணோம் இல்லையா? பாயாசம் சாப்பிட்டீங்களா? வாழைப்பழம், பீடா கூட வயிறு முட்டை சாப்பிட்டோம். ஞாபகம் இல்லையா? அட, நாங்க அந்த வெள்ளைக்கார மேடம் கடையில நிறைய சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ன, அவங்க என்னை விட நல்லா சமைச்சிருந்தாங்க. அட இல்ல இல்ல அம்மா, உங்களை விட நல்லா யார் சமைக்க முடியும்? நீங்க ரொம்ப நல்லா சமைப்பீங்க. கண்டிப்பா உங்களை மாதிரியே சமைச்சிருந்தாங்க. உனக்கு எப்படி தெரியும்?